இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பீரியட்ல ஃபைல் பண்ண கேஸா இருந்தாலும், சார்ஜ் ஷீட் எடப்பாடி பீரியட்ல தமிழக காவல்துறை பண்ணியிருந்தாலும், இன்னைக்கு அந்த கேஸ நடத்துறது தமிழக காவல்துறை. அப்ப there is a continuity. அப்ப முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் உள்துறைக்கும் தலைவர். அப்போ முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறை ஒருவர் மீது குற்றம் சுமத்தி வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த நபரை அவரை தியாகி என்றும் அவருடைய உள்ளம் உறுதி கொண்டது என்றும் பேசுவது ஆபத்தானது. இது தவறானது, வேதனையானது, துரதிருஷ்டவசமானது, கேலி கூத்தானது மட்டுமல்ல கிலோ, இது ஆபத்தானது. எப்படின்னா, எந்த விதத்துல ஆபத்துனா, அந்த ட்ரையல்ல இது ட்ரையலை பாதிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசால் நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர் தியாகி என்று முதலமைச்சர் அவர்களே சொல்லும் பொழுது அந்த வழக்கறிஞர் மாநில அரசால் நியமிக்கப்படக்கூடிய வழக்கறிஞர் எந்த விதத்தில் அந்த வழக்கை நடத்துவோம்? உங்களுக்கு புரியும். சரியான கோணத்துல போகுமா? சரியான கோணத்துல எப்படி போகும்? அங்க மாநில அரசு வழக்கறிஞரை நியமிக்க கூடாதுன்னு பாதிக்கப்பட்டவர்கள் போட்ட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு விடுதலை ஆகின பிறகு முதலமைச்சரோட ரியாக்ஷன் மூல வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்றுதான் நான் அஞ்சுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர், தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், அந்த காவல்துறை நடத்தக்கூடிய வழக்கில் அவர்கள் தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி. அந்த வழக்கறிஞர் கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர், இதே அரசு நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர், அரசுக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் அவரை தியாகி என்று சொல்லும் பொழுது எந்த விதத்தில் நியாயமாக அந்த வழக்கு விசாரணை நடக்கும்? முதலமைச்சரின் இன்றைய ட்வீட், ஐம் சாரி, தப்பா நினைக்கக்கூடாது, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தி சீஃப் மினிஸ்டர், நம்முடைய முதலமைச்சர், நாம் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர். நான் கூட திமுக தான் ஓட்டு போட்டேன், வெளிப்படையா சொல்றேன். 19, 21, 24 மூணுலயும் திமுக தான் ஓட்டு போட்டேன். 21 ஒரு மறைமுக பிரச்சாரகராகவே இருந்தேன். 200 ரூபாய் ஊப்பின்றதுதான் எனக்கு பட்ட பேரு. 21 எலெக்ஷன்ல ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று பேசியது மட்டுமல்ல, ஓட்டு போட்டவன் நான் திமுக. ஆகவே ஒரு பிரஜையாகவும் நான் கேட்கிறேன், பத்திரிகையாளனா கூட இல்ல, ஒரு பிரஜையாவே கேட்கிறேன், முதலமைச்சரோட ட்வீட் எந்த விதத்தில் நியாயமானது? இது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு விசாரணையை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்றுதான் நான் அஞ்சுகிறேன். முதலமைச்சர் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே முதலமைச்சருடைய இந்த ட்வீட் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது, இது துரதிருஷ்டவசமானது, இது கண்டிப்பா வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டது என்றுதான் நான்